பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குருபூஜை டிசம்பர் 28 நடைபெறும். பட்டி தொட்டியெல்லாம் கேப்டன் நினைவு நாளன்று அன்னதானம் என பல சிறப்புகள் நடைபெறும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் அன்று கேப்டன் விஜயகாந்த் அவர் ரசிகர்கள் கேப்டனின் திரைப்படங்களை வீதி வீதியாக பல திரைப்படங்களை வெளியிடுறாங்க. ஒரு 4 திரைப்படங்கள் வெளிவருகிறது. அது என்னென்ன திரைப்படங்கள் என்று தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். குருபூஜை தினத்தன்று மாலை 6:30 மணிக்கு கேப்டன் திரைப்படங்கள் வெளியிடுறாங்க வீதியில். கரிமேடு கருவாயன் 1986 ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி, சத்யராஜ் மற்றும் பாண்டியன் போன்ற பல நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையிடுவது போல் தெரு வீதியில் திரையிடுகிறாங்க. மிக சிறப்பான திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ரமணா 2002 முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த், சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். 2002 மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்த மிக சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 6 திரைமனையில் மற்ற தெருகளில் இந்த திரைப்படங்கள் திரையிடுறாங்க. அடுத்த திரைப்படமாக சொர்க்க தங்கம் 2003 வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே. பாக்கியராஜ், கேப்டன் விஜயகாந்த், சௌந்தர்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தெருவிதியில் இந்த திரைப்படங்களை திரையிடுறாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம். இந்த திரைப்படம் சொர்க்க தங்கம் ரசிகர்கள் கொண்டாட்டமாக அன்று வெளியிடார்கள். அடுத்த திரைப்படமாக அரசாங்கம் 2008 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மாதேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படமும் ஒரு ஹிட்டு திரைப்படம் தான். அரசாங்கம் போன்ற திரைப்படங்களை பார்த்திங்கன்னா ரிஷிவதேந்தி தொகுதியில் உள்ள அங்கே உள்ள ரசிகர்கள் எல்லோரும் மிக உற்சாகமாக கேப்டனின் 4 திரைப்படங்களை தெருவீதியில் 6:30 மணி அளவில் இந்த திரைப்படங்கள்லாம் திரையிடுறாங்க. ஒவ்வொரு தெருவிலும் எல்லோரும் வந்து பக்கத்து ஊருக்காரங்களாம் கண்டு கழிங்கன்னு சொல்லி சிறப்பான ஒரு கேப்டன் நினைவாளர் என்று திரையரங்கில் பழைய நினைவுகள்.